வணக்கம் வணக்கம். சாந்தா பாட்டி பேச போகிறேன். கண்ணன் வந்து பஞ்ச பாண்டவங்களுக்கு தேவையான உரிமை இடமே வாங்கி கொடுத்தாரு. எவ்வளோ உதவி கண்ணன் பஞ்சபாண்டவங்களுக்கு செய்தாங்க. அப்போ கூட ஆறானாலும் அவன் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு எண்ணம் தான். அது கண்ணனானா என்ன, மனுஷனானா என்ன, மானிடரானா என்ன. இந்த மாதிரி கண்ணன் கிரீடம் போலே அர்ஜுனன் கிரீடம் இருக்கும். உரிய இடமே வாங்கி கொடுத்தாலும் என்ன மாதிரி கிரீடம் அவன் வச்சுருக்கான்ற ஒரு மனோபாவம் கண்ணனுக்கு இருந்துக்கிட்டே வந்தது. இந்த யுத்தத்தில் தேரோட்டி கர்ணன் அடிக்கிற அம்பு எய்யும்போது, ஃபஸ்ட் அம்பிலேயே அம்பு எய்யும்போது அந்த கிரீடம் இருக்கிற மாதிரியே அந்த தேர் இறக்கி வைக்கலாம். அந்த கிரீடம் அடித்து போகிற மாதிரி போகணும். அந்த கிரீடம் அடித்து போகிற மாதிரி கண்ணன் போகணும். அப்போது கண்ணனை மாதிரி கிரீடம் அந்த கிரீடம் வச்சது வேறு யாரும் இல்லை. அப்போது கூட இருந்தாலும் என்ன மாதிரி இன்னொருத்தன் இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் எல்லா மனிதருக்கும் இருக்குது. நான் 4 வருஷமாக உங்களோட சேர்ந்து இருந்துட்டும் என்னை கட் பண்ணி தனியாக விட்டுட்டேன். அவ்வளோதான். சாந்தா பாட்டி.